தமிழகம் எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது முன்னணி மாநிலமாக இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கங்க, இந்த குனியம்புத்தூர் எடுத்துக்கங்க, நம்ம தொண்டாம் தொகுதி எடுத்துக்கங்க, எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம், எத்தனை பாலங்களை கொண்டு வந்தோம், இந்த ரோடு எப்படி இருந்தது நம்ம இப்படி அகலப்படுத்தி பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு திட்டம் 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம், 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. அரசு மருத்துவமனை மேம்படுத்தினோம், நம்முடைய ஸ்மார்ட் சிட்டியில சேர்த்து குறிச்சி குளமெல்லாம் எப்படி மேம்படுத்தி வச்சிருக்கோம். எதுவுமே அவங்க வயசு செய்யல. 4 வருஷம் முடிச்சிட்டாங்க, எதுவும் செய்யல. நீ ஆட்சி முடிய போகுது. இன்னைக்கு விளம்பரத்துல மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை. அதே போல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு பிராந்தி விற்கிறாங்க, சாரா விற்கிறாங்க சொல்லி மோசமான ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி எப்போ வீட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகணும். நம்முடைய திட்டங்களை சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்து திமுக இதே இடத்துல மைக் போட்டு சொல்ல சொல்லுங்க. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது இந்த குனியம்புத்தூருக்கு, தொண்டாம் தொகுதிக்கு, கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க திமுக காரன் இந்த ஆட்சியில செஞ்சேன்னு வந்து சொல்ல சொல்லுங்க. எதுவுமே செய்யாம முடிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும்.